திருச்சி, நெல்லை, கோவை மற்றும் சென்னையில் 4 பெருநகரங்களில் இங்கே கூடியிருப்பது போன்ற போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே லட்சக்கணக்கான மக்கள் குழுமியிருப்பது போல மற்ற 3 மண்டலங்களில் மக்கள் குழுமி இருக்கிறார்கள். உணர்ச்சி பொங்க ஆர்வத்தோடு தன்னார்வத்தோடு வந்து குழுமி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாடு விடுதலை அடைந்ததிலிருந்து உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகளும் அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புகளும் எங்களுக்கு புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன. 20% இந்தியாவில் இருக்கக்கூடிய நாங்கள் 2 அல்லது 3% வாய்ப்புகளை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 13% இருக்கக்கூடிய நாங்கள் அதே போல 2% வாய்ப்புகளை தான் பெறுகிறோம். இதை நாங்கள் சொல்லவில்லை. இதை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷனும் நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்களுடைய கமிஷனும் இது தெளிவாக ஆதாரங்களோடு புள்ளி விவரங்களோடு சொல்லியிருக்கிறார்கள். சொன்னது மாத்திரமில்லாமல் முஸ்லிம்களுடைய நிலையை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தனியாக 10 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்த இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். அதுபோல தமிழகத்தில் 3.5 விழுக்காடு எங்களுக்கு கடந்த ஆட்சியில் தரப்பட்டது. அது போதுமானது இல்லை என்று பலகட்ட போராட்டங்கள் நடத்தி அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகு அது போதுமானது இல்லை என்று ஒத்துக்கொண்டார்கள். கடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா அவர்கள் திருச்சியில் பேசும்பொழுது முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டை நான் உயர்த்தி தருவேன் என்று சொன்னார்கள். அதை நம்பி எங்கள் சமுதாய மக்கள் வாக்களித்தார்கள். அந்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக 3.5 விழுக்காட்டை எங்களுக்கு உயர்த்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. இந்த 2 மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை, மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கை. இதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். நீங்கள் திட்டமிட்டபடி இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கா? நீங்கள் திட்டமிட்டாத கூட்டம் கூடியிருக்காங்க? திட்டமிட்டபடி கூடியிருக்கிறார்களே என்றால் அதை விட அதிகமாக, ஏன்னா இன்னும் கூடவில்லை, இப்பவே இடமில்லை. அதிகாரிகள் எங்களுக்கு கணித்து ஒதுக்கி தந்த இடம் இன்றைக்கு போதவில்லை. 25% மக்கள் வருவதற்கு முன்னாடி நிரம்பிவிட்டது. இன்னும் டிராபிக்கில் மக்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை முழுவதும் 3 ரோடை தாண்டி போகக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து நிரம்ப இருக்கிறார்கள். எதிர்பார்த்ததெல்லாம் கடந்துதான் மக்கள் வருகிறார்கள். ஏன்னா உணர்ந்து வர்றாங்க, இந்த கஷ்டம், படிப்பு இல்லாமல் இவ்வளோ சிரமப்படுறோம், வெளிநாடுகளில் போய் கஷ்டப்படுறோம், வேறு சமுதாயங்களும் நம்ம தான் போய் வெளிநாட்டில் போய் ஒட்டகம் வைக்கிறோம் என்றெல்லாம் எங்கள் மக்கள் உணர்கிறார்கள். அதனால சொன்னோன்னு டக்குன்னு ஆர்வத்தோடு வந்து விடுகிறார்கள். உணர்ச்சி பொங்க இந்த மக்கள் குழுமி இருக்கிறார்கள். இடஒதுக்கீடை தந்து விட்டார்கள் என்று சொன்னால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிலையை கூட எடுப்போம். அதை டிக்ளேர் பண்ணுவோம். இடஒதுக்கீடு தரவில்லை என்று சொன்னால் எதிரான ஒரு முடிவை நாங்கள் எடுப்போம். ஆட்சிக்கு எதிரான முடிவு எடுப்போம். அதாவது இடஒதுக்கீடு தந்துவிட்டால் ஆதரிக்கிற முடிவு. இடஒதுக்கீடு தரவில்லை என்றால் எப்படி அணிகள்லாம் உருவாகிறது என்று ஒன்று தெளிவாகாத நிலையில் இருக்கிறது. அந்த அணிகள்லாம் உருவான பிறகு எதை நம்ம ஆதரிக்கலாம் என்று பரிசீலித்து முடிவெடுப்போம்.